பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி என்னுடைய உரையை நான் முடிக்க விரும்புகின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக புதுடெல்லியில் இருந்த பொழுது பல அற்புதமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த பல பேச்சுக்களை பார்லிமெண்ட்ல பேசினாங்க. இன்னைக்கும் பாராளுமன்றத்திற்கு யாராவது செல்ல வேண்டும் என்றால் அண்ணா அவர்களுடைய பேச்சு என்பது இலக்கணம். அப்ப அண்ணா கிட்ட கேட்டாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்களே, நாங்க மக்கள் தொகை இப்படி இருக்கிறோம், மக்கள் தொகை அப்படி இருக்கிறோம் சொல்லும் பொழுது அதுக்கு அண்ணா அவங்க சொன்னாங்க, ஒரு பொருள் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக அந்த பொருளுக்கு மரியாதை இருப்பது என்கின்ற பொருள் கிடையாது. இந்தியாவிலே காக்கா அதிகமாக இருக்கிறது. ஆனா காக்கா இந்தியாவுடைய தேசிய பறவையாக நாம் வைக்கவில்லை, மயில தேசிய பறவையா வச்சிருக்கோம். அதுக்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கூட்டத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, எங்க கூட்டத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்க நம்பர் எண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வச்சு யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லைங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு கால் விஜய்கிட்ட போலாமா, ஒரு கால் இங்க வைக்கலாமா, எப்படா பிச்சுக்கிட்டு போலான்னு அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் அருமையான ஒரு ஆள். கை இங்க கொடுக்கிறாரு, கண்ணு இங்க பாக்குறாரு. எப்ப அவரு வெளியே போவாருன்னு அவருக்கே தெரியாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு ஒட்டி கொண்டிருக்கிறது. அதுல எண்ணிக்கை 4, எண்ணிக்கை 5 என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த பக்கம் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே மயிலை போன்றவர்கள், இந்தியாவுடைய தேசிய பறவையை போன்றவர்கள். ஒரு அழகு இருக்கிறது, ஒரு செருக்கு இருக்கிறது. காக்காயும் நல்ல பறவைதானுங்க. அண்ணா அவர்கள் சொன்னதுக்காக அந்த கான்டெக்ஸ்ட் நான் சொல்றேன். அதனால எண்ணிக்கை 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 என்று சொல்வதை விட இந்த பக்கம் எண்ணம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. அதனால் அன்பு சொந்தங்களே, அடுத்த 80 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். இந்த கூட்டணி இன்னும் பலப்படும், இன்னும் விரிவடையும், இன்னும் விஸ்தாரமாகும். ஆனால் நிச்சயமாக ஒருமித்த கருத்தில் நாம் இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒருமித்த கருத்தில் நாம் இருக்கணும். ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் 2026 கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கணும். அதை இந்த கூட்டத்தை திருப்பூரிலே பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மறுபடியும் இந்த அற்புதமான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சீனிவாசன் அவர்கள், முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் செந்தில்வேல் அவர்கள், எல்லா முக்கியமான தலைவர்கள் மேடையின் மீது நம்முடைய அழைப்பை ஏற்று நமக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அருமை தலைவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா பெரும் தலைவர்களுக்கும் நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.